குட் மார்னிங், ஹாவ் அ நைஸ் டே. இன்றைக்கி நம்ம வந்து செல்ஃப் அஃபர்மேஷன், சுய பிரகடனம், நம்மளுக்கு நாமே ஒரு வார்த்தைகளை, நம்பிக்கையுற்ற வார்த்தைகளை சொல்லுகிறது எப்படி எந்தளவுக்கு பலன் அளிக்கும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். செல்ஃப் அஃபர்மேஷன், சுய பிரகடனம். ஐ கேன் டூ இட், ஐ எம் எ வின்னர். ஐ கேன் டூ இட், ஐ எம் எ வின்னர். நான் ஒரு வெற்றியாளன், சிறந்த வெற்றியாளன், என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்றது நாமே இது 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 மற்றவங்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணுறத நமக்கு நாமே முதல்ல ப்ரூவ் பண்ணணும். முதல்ல நீங்கள் உங்களுடைய ஆழ்மனத்தில் இதை ஆழமாக பதிய வைங்க. அப்படி செய்யும் போது நம்ம நினைத்த காரியங்கள் எல்லாமே மலமளவென்று வெற்றியாக முடியும். இது வந்து மற்ற விஷயங்களால் மற்றவர்களால் திருடப்படக்கூடாது. இந்த நம்பிக்கைன்றது நமக்குள்ளே இருக்கணும். நம்பிக்கையை மட்டும் இழக்காதீர்கள். நம்பிக்கையை மட்டும் இருந்தால் நீங்கள் இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம். ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரு வெற்றியாளர் அகிலன்றவர் சொல்லியிருக்காரு, நம்பிக்கையை மட்டும் இழக்காதீர்கள், நம்பிக்கையை மட்டும் இருந்தால் இழந்த அனைத்தையுமே மீட்டு விடலாம். ஸோ செல்ஃப் அஃபர்மேஷன், நம்மளது இந்த வார்த்தைகள் வந்து நமக்கு நாமே சொல்லி நம்பிக்கை விட்டுறது நல்ல பலன் நிற்கும். அதை யாரையும் திருட விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சுற்றுப்புற சூழலாக இருக்கலாம், நம்ம படிக்கின்ற நம்ம பார்க்கின்ற விஷயங்களாக இருக்கலாம், நெகட்டிவ் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த நம்பிக்கையை கெடுக்கக்கூடாது. நண்பர்களாக இருக்கலாம், இல்லை அது முடியாது, இது நடக்காது, நானும் ட்ரை பண்ணேன் அப்படின்லாம் இல்லாமல் உங்களுக்கு நீங்களே ஒரு நம்பிக்கை விட்டுற மாதிரி வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருங்க. ஐ கேன் டூ இட், ஐ எம் எ வின்னர், நான் ஒரு சிறந்த வெற்றியாளன் அப்படின்றத நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தால் இந்த நம்பிக்கை வந்து நம்ம ஆழ் மனசில் பதியணும். ஒன்ஸ் அது பதிஞ்சுதுன்னா யாராலையும் அதை வந்து எடுக்கவே முடியாது. இட்ஸ் பில்டிங் எப்படி ஒரு ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகுதோ, அது ஸ்ட்ராங்காக ஆகிடுதோ, அதுக்கப்புறம் அதை உடைக்கிறது கஷ்டமோ, அது போல் நம்பிக்கை. நன்றி, வணக்கம்.